பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீதியும் நியாயமும் உங்களிடத்தில் திரும்ப செய்வார். ஆதார வசனம் ஏசாயா 33:16. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீதியும் நியாயமும் பெறப்போகிறவர்களே. கானான் தேசம் இஸ்ரவேல் மக்களுக்கு உரியது. ஆனால் அவர்கள் எகிப்தில் 430 வருடங்கள் அடிமையிலாக இருந்த காலத்தில் ஜனம் பெருத்தவர்களான ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள் அந்த தேசத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தார்கள். உபாகம் 7:1. இவர்களை ஒவ்வொரு ஜாதியாக வெளியேற்று முழு தேசத்தையும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு பங்கிடப்பட்டது. எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பின் அதை யோசுவா செய்தார். இதை நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். இவர்களுக்குரிய அப்பம், இவர்களுக்குரிய தண்ணீர் இவர்களுக்கு நிச்சயமாய் பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டது. இந்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றிவிட்டார். ஆபிரகாம் காலத்தில் கொடுத்த வாக்கு உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது. மனிதர்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆண்டவர் மாறுவதில்லை, அவர் கொடுத்த வாக்கும் மாறுவதில்லை. இதை நீங்கள் நம்பி இறங்கி இருந்தால் வெட்கப்பட்டே போக மாட்டீர்கள், பிரகாசம் அடைவீர்கள். இந்த வாக்கை நிறைவேறியதை யோசுவா சொல்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் முழு ஆத்துமாவிலும் பலது அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவையில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோசுவா 23:14. கேட்டீர்களா? நிறைய வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்று கொடுத்திருப்பதை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு ஜெபித்து வருகிறீர்கள். ஒரு நாள் இப்படி உங்கள் பிள்ளைகளிடம் சாட்சி சொல்வீர்கள், எனக்கு கொடுத்த வாக்குகள் அத்தனையும் நிறைவேற்றி முடித்தார். என்னுடைய அப்பம் எனக்கு கொடுக்கப்பட்டது, என்னுடைய தண்ணீர் எனக்கு நிச்சயமாக கிடைத்தது என்று சொல்வீர்கள். அப்படியே உங்கள் வருங்கால சந்ததிக்கு நடக்கும் என்று உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு நாள் சொல்லுவீர்கள். உங்களை சாட்சியாக வைப்பார். இன்று இந்த செய்தியை கேட்பவர்கள் யாரேனும் வரவேண்டிய ப்ரொமோஷன் வரவில்லை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஷேர் எனக்கு கிடைக்கவில்லை, என்னால் கோர்ட்டுக்கும் போக முடியாது, என் பிள்ளை என்னிடத்திற்கு வர தடையாக இருக்கிறது, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறோம், சேர்ந்து வாழ எத்தனையோ தடை இருக்கிறது, நான் கொடுத்த பணம் ரெக்கார்டு இல்லாததால் திரும்பி பெற முடியவில்லை, என் நிலத்தை என் வீட்டை ஆக்கிரமித்து கொண்டார்கள், மீட்டு கொடுப்பாரில்லை, இன்னும் எத்தனையோ காரியங்கள் எனக்கு என்று சேர வேண்டியது, வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது தடையாக இருக்கிறது. யாரை ரெக்கமெண்டேஷனுக்கு அழைப்பது தெரியவில்லை என்று மனதில் புலம்பிக் கொண்டிருக்கும் தேவ மக்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தர் சொல்கிறார், நானே தலையிட்டு உனக்கு சேர வேண்டியது, வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது முழுமையாக பெற்று தருவேன் என்கிறார். அதுதான் இந்த வாக்கு. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாக்கை நீங்கள் இப்படி வாசிக்க வேண்டும்: என் அப்பம் எனக்கு கொடுக்கப்படும், என் தண்ணீர் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று தூக்கி பிடிக்க வேண்டிய வார்த்தை. அதாவது உங்களது உரிமைகள், சொத்துக்கள், உறவுகள் எதுவாக இருந்தாலும் பறிக்கப்பட்டதோ, மறைக்கப்பட்டதோ, மறுக்கப்பட்டதோ, அப்படி இருந்தால் இன்று இந்த வாக்கின்படி கிடைக்கும் என்கிறார். நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவேற்றுகிறவர் சொல்லுகிறார். யோசுவா 17ஆம் அதிகாரத்தில் நிலங்களை பங்கிடும் போது 12 கோத்திரத்தாருக்கு பங்கிடும் பொழுது மனேசேயின் கோத்திரத்தில் ஒருவனுக்கு ஆண் மக்கள் இல்லை, பெண் மக்கள் தான் 5 பேர் இருந்தார்கள். மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள். இந்த 5 பேரும் தைரியமாக யோசுவாவிடம் வந்து, எங்கள் அப்பாவுக்கு ஆண் மக்கள் இல்லை, நாங்கள் 5 பேர் தான் பெண் மக்கள், எங்களுக்கு வரவேண்டிய நிலங்கள், சொத்துக்கள் இவற்றையெல்லாம் எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். கர்த்தரே சொல்லியிருக்கிறார், ஆண் மக்கள் இல்லை என்றால் பெண் மக்கள் மட்டும் இருந்தால் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று தூக்கி பிடித்தார்கள். அந்த வார்த்தையை தூக்கி பிடித்தார்கள். அப்படித்தான் நாமும் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை தூக்கி பிடிக்க வேண்டும். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரர் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். ஹல்லேலூயா. கேட்டீர்களா? அவர்கள் அப்பம் அவர்களுக்கு கிடைத்தது, அவர்கள் தண்ணீர் அவர்களுக்கு நிச்சயமாய் கிடைத்தது. நீங்களும் கர்த்தரிடம் இந்த வாக்கை தூக்கி பிடித்து கேளுங்கள். கிடைக்கும், கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, பெற்று தாருங்கள் என்று ஜெபியுங்கள். பெரிய அலங்காரமான வார்த்தைகளாம் போட வேண்டுங்கிறது இல்லை. உங்கள் மனதில் தகப்பனிடம் பேசுவது போல பேசுங்கள். வாக்கு மாறாதவர் நிச்சயமாய் நிறைவேற்றி உங்களுக்கு கிடைக்க செய்து தான் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிப்பார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியாதுங்க. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 3ஆவது நாள் நம்ம பழையபடி திரும்பி விடுவோம். ஏறுவோம், இறங்குவோம், படுப்போம், எழும்புவோம். ஆனால் அவரோ என்றும் மாறாது.
தன்னுடைய உண்மையின்படி தனக்காக தன்னுடைய நாமத்தின் நிமித்தம், அப்படிதான் சங்கீதம் 23 சொல்லுகிறது, தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நடத்துவார் நீதியின் பாதை, உங்களை சாட்சியாக வைப்பார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஒரு நீதி செய்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அவர் ராஜாவான உடனே 2 ஸ்திரீகள் ஒரு வழக்கை சொல்கிறார்கள். 2 பேருக்கு ஆண் மக்கள் பிறந்தது என்று ஒருத்தி படுத்து பெறலும்போது தன்னுடைய குழந்தை மீது படுத்து அந்த குழந்தை இறந்து விட்டது. அந்த இறந்த குழந்தை எடுத்து பக்கத்தில் இருக்கிற பெட்டில் அவளை போட்டுட்டு அவளோட உயிருள்ள குழந்தை இவ எடுத்து கொண்டாள். காலையில் அவள் பால் கொடுக்க எழுந்தபோது உண்மையான அந்த ஸ்திரீ தன் குழந்தை இறந்த குழந்தை தன்மேல் இருப்பதைக் கண்டு பயந்து நடுங்கி ராஜாவிடம் சொல்லுகிறார், இவள் என் குழந்தையை, தன் குழந்தை இறந்த குழந்தை என் மீது போட்டுவிட்டு என்னுடைய உயிரோடு இருக்க குழந்தை அவள் எடுத்துக்கொண்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் என்று. சாலமோன் பார்த்தான், ஒரு கத்தியை கொண்டு வாருங்கள், இந்த உயிரோடு இருக்கிற குழந்தை 2 வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலாம் என்று சொன்ன உடனே அந்த உண்மையான தாய், ஐயோ வேண்டாம், அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று பதவதைத்தாள். ஆனால் இன்னொரு ஸ்திரீ, வெட்டுங்கள் ஆளுக்கு பாதி என்று. சாலமோன் பார்த்தாள், அந்த பதவதத்தில் வேண்டாம் சொல்கிறாள், அவளுக்கு கொடுங்கள், அவள்தான் உண்மையான தாய். எப்படி நீதி கிடைத்தது பாருங்கள். சொந்த தாய்க்கு அந்த பிள்ளையை கிடைக்க செய்தார். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 1-6 வரை வாசித்து பாருங்கள். இப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள், நேரம் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். சுனேமி என்ற ஊருக்கு எலிசா ஊழியம் செய்ய போகிறார். அங்கு ஒரு கணமுள்ள ஸ்திரீ இவ அடிக்கடி வருவதை பார்த்து தங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அழைக்கிறார்கள். பின் தங்களுடைய வீட்டின் மேலறையில் அவனுக்கு ஒரு அறையை போட்டு கொடுக்கிறார். அந்த சுனேமியால் அந்த வீட்டில் அவளுக்கு குழந்தை இல்லை. இதை அறிந்த எலிசா வாக்கு கொடுக்கிறார். அதே போல் குழந்தை பிறக்கிறது, பெருசாகிறது. ஒரு நாள் அந்த குழந்தை திடீரென தலை நோவு என்று இறந்து விட்டது. அந்த இறந்த குழந்தையை படுக்க வைத்து விட்டு எலிசாவிடம் போய், நான் கேட்டேனே, நீ தானே கொடுத்தீர், இந்த குழந்தை இறந்து விட்டது என்று அவரே எழுப்பி கொடுத்தார், உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இதையெல்லாம் எலிசாவுடைய ஊழியக்காரனை கேயாசி ராஜாவிடம் ராஜா கேட்குறான், எலிசாவுடைய என்னெல்லாம் செய்தார், அந்த அற்புதங்களை சொல்லும் பொழுது இதை விவரித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ நிற்கிறாள். அவள் யார் என்று கேட்டால் அதே சுனேமியாள். அப்போ அந்த கேயாசி சொல்கிறாள், ஐயோ இந்த அம்மா தான், இவங்க குழந்தையத்தான் எழுப்பி கொடுத்தார் என்று. நீ ஏமாங்க கேட்கும் பொழுது இதெல்லாம் நன்மை நடந்ததெல்லாம் உண்மைதான். எலிசா சொன்னார், 7 வருடங்கள் பஞ்சம் இருக்குது தேசத்தில், நீ வேறு இடத்துக்கு போய் பிழைத்துக்கொள் என்று சொன்னார். நானும் என் பிள்ளையும் என் கணவரும் பக்கத்தில் பெலிஸ்தர் தேசத்துக்கு போனோம். 7 வருடம் கழித்து திரும்பி வரும் பொழுது எங்கள் வயலை கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள், விளைந்ததையும் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள். உடனே ராஜா ஒரு பிரதானி அமைத்து அவளுடைய நிலங்கள் அத்தனையும் திருப்பி கொடுத்து, அவள் புறப்பட்ட நாளிலிருந்து திரும்பி வந்த நாள் வரை அதில் விளைந்த காரியங்கள் அத்தனையும் கொடுக்க செய்தார். கேட்டீர்களா? ஒன்றுமே கிடைக்காது என்ற இடத்தில் எப்படி ஆண்டவர் கிடைக்க செய்தார் பார்த்தீங்களா? கேயாசி சொல்லவும் அவள் நிற்கவும் இது எதேச்சி கிடையாது, இது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. மக்களே, மனிதர்கள் நம்பி உங்கள் வழக்கை அவரிடத்து கொண்டு போகாதீர்கள். கர்த்தரிடம் வழக்கை சாட்டுங்கள், நம்புங்கள், அவரையே நம்பி எதிர்பார்த்திருங்கள். அவரை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். நீங்கள் பேசுவதை, மனதில் நினைப்பதை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் தோற்றுவிட்டீர்களே, கிடைக்காது, வாய்க்காது என்று எல்லாரும் சொன்னாலும் சரி, சட்டமே அப்படி சொன்னாலும் சரி, கர்த்தர் சொல்லுவதை மட்டும் கவனியுங்கள். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று ஏசாயா 42:3 சொல்லப்பட்டுள்ளது. இதே வாக்கை மத்தேயு 12:20 இப்படி சொல்லப்பட்டுள்ளது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். அதை விட கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது புரிவதற்கு. உங்களுக்கு என்று அந்த நியாய கிடைக்கிற வரைக்கும், ஜெயம் கிடைக்கிற வரைக்கும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாணலை உங்களை பார்த்தால் சொல்கிறார், இந்த நாணல் இந்த குடும்பம் இந்த தனிப்பட்ட நபரை முறியாமலும் எரிந்து போகாமலும் அணையாமலும் இருக்கும் என்று சொல்கிறார். ஐயோ, இந்த குடும்பம் இந்த தனிப்பட்ட நபர் நீதி கிடைக்காமலேயே போய்விட்டார் என்று ஒரு நாள் யாரும் சொல்ல முடியாது. உங்களுக்கு கிடைக்க செய்து மறுபடியும் உங்களை தூண்டிவிட்டு அற்புதமாக எரிய பண்ணுவார், பிரகாசம் அடைய செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு எனக்கு நியாயம் செய்கிற ஒரு தகப்பன் உண்டு, அவர் பெயரே நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இயேசு எனக்கு செய்வார் என்ற ஒரே சிந்தனையில் அவரது உறவில் நிலைத்து இருங்கள். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த நிலைத்து இருப்பது நீங்கள் செய்ய வேண்டியது. ஏசாயா 65:24 சொல்வது போல, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். எப்பொழுது? நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, அவரையே நம்பி இருக்கும் பொழுது, நீங்கள் மனதில் நினைக்கும் பொழுதே அவர் உத்தரவு கொடுப்பார்.
அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். உங்களை பற்றித்தான் சொல்கிறார். அவர் நீதி செய்து இழந்து போனதையும் உரிமையையும் வரவேண்டிய உரிமையும் நியாயமாய் கிடைக்க வேண்டியவைகளையும் செய்வேன் என்று சொன்ன யாவற்றையும் ஒன்று விடாமல் பெற்று உங்களுக்கு கொடுப்பார். அந்த சுனேமியாளுக்கு அன்றைக்கு எப்படி கிடைத்தது? அன்றைக்கு கேயாசு விளக்கம் கொடுக்காமல் அவள் மட்டும் போயிருந்தால் ராஜா கேட்டிருந்திருப்பாரா? கேட்டிருந்திருப்பார். யாரையாவது வைத்து பார்க்கலாம் போ என்று சொல்லியிருப்பார். அது ரெண்டு எப்படி? அப்படித்தான் ஆண்டவர் செய்வார். நம்மளை பற்றியுள்ள சாட்சிகள் அவர் செய்ய வேண்டிய அதை அவர் பார்த்து கொள்வார். அவர் செய்ய வேண்டியது நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீதி உள்ள நியாயாதிபதியாகும் இடம் என மனத்தாங்கள் அனைத்தில் இதோ கொட்டுகிறேன். மனிதரிடம் நியாயம் பெற முடியவில்லை. வழக்காட எனக்கு பலன் இல்லை. எனக்காக வழக்காடுகிறவரே, பரிந்து பேசுகிறவரே, எனக்காக யுத்தம் செய்கிறவரே, நீர் இடைபடும், மீட்டுத்தாரும், இணைத்துத்தாரும், குடும்பத்தை கட்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என்னிடம் தெரியப்படுத்து என்று சொன்னார். இதோ என் தகப்பனாகிய நீதிபரிடத்தில் சகலத்தை சாட்டிவிட்டேன். அவர் பார்த்து கொள்வார். எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற என் தேவனிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அவ்வளவுதான். ஆமேன். ஹல்லேலூயா.